வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. கோவை மாநகராட்சியில் போலி பில்கள் கொடுத்தும் கட்டாத கட்டடங்களை கணக்கு காட்டியும் பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக ஆர்டிஐ தரவுகள் அம்பலப்படுத்தி இருக்கின்றன. விசாரணை நடக்குமா? கட்டடம் இருக்கு ஆனா இல்ல, பில் இருக்கு ஆனா வேலை ஆகல, இப்படி எல்லாவற்றுக்கும் டபுள் ரோல் கொடுத்து கோவை மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மோசடியின் பின்னணி என்ன? கோவை மாநகராட்சியில் கடந்த ஆட்சி காலத்தில் முறைகேடாக டெண்டர் கொடுக்கப்பட்டு பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக பல புகார்கள் எழுந்தது. அத்துடன் 2016-2020 ஆண்டு காலங்களில் கோவை மாநகராட்சியில் மாநகராட்சி பணிகள் யார் யாருக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டது என்பது போன்ற எந்த தகவலும் வெளியிடாமல் மறைமுகமாக வைக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்நிலையில் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட தெற்கு மண்டலத்தில் உதவி நகரமைப்பு அதிகாரியான ஐசக் ஆர்தர் ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தில் செயற்பொறியாளராக உள்ள சசிப்பிரியா ஆகியோர் இணைந்து மோசடியில் ஈடுபட்டதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. லஞ்ச ஒழிப்பு சோதனையில் 2015 ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி முதல் 2016 ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரை 10 லட்சம் ரூபாய் போலி பில்கள் சமர்ப்பித்து கட்டாத கட்டிடங்கள், நடைபாதைகள், குப்பை தூர்வாரும் பணிகளுக்கு போலியான பில்களை சமர்ப்பித்து அதிகாரிகள் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இளநிலை பொறியாளர் ஐசக் ஆர்தர், உதவி செயற்பொறியாளர் சசிப்பிரியா மற்றும் பணிக்கால ஒப்பந்ததாரர் பேரூரைச் சேர்ந்த இளங்கோ ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் மோசடி வழக்கு பதிவு செய்தனர். இதேபோன்று வெள்ளலூர் குப்பை கிடங்கில் குப்பை வாகனங்கள் பராமரிப்பு பணிமனை கிடங்கு 1 கோடி ரூபாய் செலவில் 2018ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதில் கட்டிடம் மட்டுமே பெயருக்கு கட்டப்பட்டதாகவும் வாகன பழுதுபார்ப்பிற்கான எந்த உபகரணங்களும் பணியாளர்களும் இல்லாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து கோவையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் தியாகராஜன் 1 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட வெள்ளலூர் குப்பை பணிமனை கிடங்கு பற்றி ஆர்டிஐ மூலம் தகவல் கேட்டுள்ளார். அத்துடன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் புகாருக்கு உள்ளான பணிமனை கிடங்கை நேரில் ஆய்வு செய்துள்ளார் தியாகராஜன். ஆனால் கட்டிடம் மட்டுமே அங்கு இருந்த நிலையில் வாகனங்களை பழுது பார்ப்பதற்கான கிரைன் எந்திரங்கள், உபகரணங்கள், ஊழியர்கள், ஏன் ஒரு கிரீஸ் டப்பா கூட இல்லாமல் இருந்ததாக தியாகராஜன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கு, கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்குல பார்த்தீங்கன்னா கடந்த 2018ஆம் ஆண்டு அந்த குப்பை கிடங்குல வாகன பராமரிப்பு பணிமனைன்னு சொல்லிட்டு சுமார் 1 கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்கப்பட்டு மாமன்றத்தை தீர்மானிக்கப்பட்டு தனியார் நிறுவனமான கேசிபி நிறுவனத்துக்காக அந்த நிதியை ஒதுக்கி டெண்டர் எடுக்கப்பட்டு அங்கே வாகன பராமரிப்பு பணி கட்டப்பட்டதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டு அது சம்மந்தமாக ஆர்டிஐயில் தகவல் வாங்கி பார்க்கும்பொழுது, ஆய்வு செய்யப்பொழுது பார்க்கும்போது அந்த 1 கோடி ரூபாய் பார்த்துட்டிங்கன்னா வாகன பராமரிப்பு பணிக்காக செய்யப்பட்டிருக்குதான்னு போய் பார்க்கும்போது நேரடியாக அந்த மாதிரி வாகன பராமரிப்பு பணிங்கிற அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு பயன்பாட்டுக்கும் அந்த கட்டடம் கட்டப்படாமல் அந்த வாகன பராமரிப்பு பணிமனைன்னு சொல்லி அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு பணியும் நடைபெறாமல் இருக்கிறது கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது என்ன பயன்பாடுகள் பயன்படுதுன்னு பார்த்தா இன்றைக்கி வரைக்கும் கடந்த 4 ஆண்டு காலமாக அந்த 1 கோடி ரூபா செலவு செய்யப்பட்ட அந்த வாகன பராமரிப்பு பணிமனை இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இல்லாமல் அது எந்த விதமான ஒரு பயன்பாட்டுக்கும் இல்லாமல் சும்மா புதர்மண்டி கிடக்கு அந்த கட்டடம். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது. மாநகராட்சியில் பல முறை நேரடியாக ஆணையரை பார்த்து நேரடியாக சொல்லும் பொழுது இதுக்கான எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் இப்போ தற்காலிகமாக இப்போ கடந்த 2021ஆம் ஆண்டு அந்த சம்மந்தப்பட்ட அந்த குப்பை கிடங்கு பொறியாளராக இருந்த திரு சரவணகுமார் கடந்த 6 மாத காலமாக
தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு வந்து பார்த்துட்டு இந்த பிரச்சனை வந்து கடந்த ஒரு ஆண்டு காலமாக வந்து ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகும் கூட வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த 1 கோடி ரூபாய் செலவு பண்ணது முறைகேடு நடைபெற்றதான விஷயங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான விசாரணையும் செய்யப்படாமல், அதுக்கான அந்த நிதி இழப்பு ஏற்படுத்தின அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கப்படாமல் காலங்கடத்திட்டு வந்து இந்த நிலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீண்டும் வந்து அந்த அதிகாரிகளுக்கு வந்து தற்பொழுது திருநெல்வேலிக்கு வந்து அவருக்கு பணி மாற்றத்துக்கு வந்து உத்தரவு வழங்கப்பட்டு தற்போது பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார். மோசடியில் ஈடுபட்ட அப்போது பணியில் இருந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கோவை மாநகராட்சியில் நீண்ட காலமாக பணியில் உள்ள அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. செய்யாத ஒரு வேலையை செய்ததாக சொல்லி அரசு கருவூலத்திலிருந்து ஒரு கணிசமான அளவுக்கு பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா அது ஊழல், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 அப்படின்னு அந்த சட்டப்படி அவங்க ஊழல் சட்டப்படி அவர்கள் குற்றவாளிகள். அத்தோடு மட்டுமல்ல, இந்தியன் பீனல் கோடில் ஐபிஎஸ்சி அதில் ஒரு தப்பான பொய்யான ஒரு டாக்குமெண்ட்டை தயார் பண்ணுறது, சீட்டிங், ஏமாத்துறது, கையாடல் பண்ணுறது, இப்படி பலவிதமான குற்றங்களுக்கு அவங்க ஆளாகிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஒரு நிமிஷம் கூட பதவியில் இருக்கிறதுக்கு சற்றும் லாயக்கில்லை. அவங்க பேரில் உடனடியாக வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும். விஸ்வரூபம் எடுத்துள்ள இந்த போலி பில் மோசடி விவகாரம் தொடர்பாக விசாரணையை தொடங்குமா காவல்துறை?